அன்னைக்கு லைவ்ல பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவும், பிரஜனும் திவ்யாவ கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருந்திருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது, அவங்க பாதி கான்வர்சேஷன் முடிக்கும்போதே, கவினும், சாண்டி மாஸ்டரும் வந்துட்டாங்கன்னு அந்த கான்வர்சேஷன பாதியில விட்டுட்டு 2 பேரும் போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் பேசல. ஜஸ்ட் சாண்ட்ரா ஒரு வாலண்டியரா பக்கத்துல எல்லாம் போயிருப்பாங்க. ஆனா, திவ்யா அத அப்படி கேஷுவலா அவாய்ட் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. நான் நோட்டீஸ் பண்ணேன். அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு, அது முடியறதுக்கு முன்னாடியே கவினும், சாண்டி மாஸ்டரும் வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறமா, திவ்யா ஒருத்தரையா கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து கனிகாவை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. அதுக்கப்புறம் வியானாவை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. அப்போ பேசும்போது 2 பேத்துல யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஐயோ அண்ணனா, அண்ணன் தங்கச்சி எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க என்ன மீன் பண்ணியிருப்பாங்கன்னா, எனக்கு ஒரு ரிலேஷனும் இவங்க கூட தேவையில்லை, எனக்கு அண்ணன் தங்கச்சி ரிலேஷனே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இப்போ சாண்ட்ரா, ஏமியும், பிரஜன் பத்மநாபன் 2 பேரும் சேர்ந்து அவங்களோட இன்ஸ்டாவில் 2 பேருமே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. திவ்யா எக்ஸ்போஸ்டுன்னு போட்டு, இவ்வளோ நாள் அண்ணான்னு சொன்னால் என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை சாண்ட்ராவும் போட்டிருக்காங்க, பிரஜனியும் போட வச்சுருக்காங்க. ரொம்ப 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 இதாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க ட்ராஃபி வின் பண்ண போகிறாங்க, ஃபினாலேயில் நிற்கிறாங்க. இந்த டைமில் யார் ஜெயித்தாலும் சந்தோஷம்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க வந்து எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சகவாசமே வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவங்க ஆக்சுவலி அந்த இடத்துல மீன் பண்ணுது திவ்யா. அவங்க அண்ணன் தங்கச்சி ரிலேஷன் வேண்டாம், வேறு ரிலேஷன் வேணுங்கிற மாதிரி மீன் பண்ணலை. அப்படி நினச்சிருந்தாங்கன்னா உட்காந்து இவங்க பேசினதுக்கப்புறமும் திரும்பவும் போயிட்டு பேசி இருந்திருப்பாங்க. அவங்க அந்த இதே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, பாக்யா சிஸ்டர், அதாவது வினோத் அண்ணாவோட ஒய்ஃப் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. லைஃப்பில் எப்போவுமே தப்பான பீப்புளே சூஸ் பண்ணிட்டேன்னு வருத்தப்படுற ஒரு பொண்ணு, அது பண்ணி அதை ரிக்ரெட் பண்ணுற ஒரு பொண்ணும், சாண்ட்ராக்காக டிக்கெட் ஃபினாலே டாஸ்கையே விட்டுட்டு ஓடி வந்த பையன் தங்கம் சார் 2 பேரும் அப்படின்னு சொல்லி போட்டு, பெஸ்ட் விஷஸ் டு போத் ஆஃப் யூ, ஆக்டர் சபரி, திவ்யா கணேசன் அஃபிஷியல்னு போட்டு பாக்யா சிஸ்டர் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அப்படி வாழ்த்துறதுக்கு மனசு இல்லைன்னா கூட இந்த மாதிரி கேரக்டர் அசோசினேஷனாவது பண்ணாமல் இருக்கலாம். இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணாங்க, இப்போ வெளியே போய்ட்டும் இதை பண்ணுறாங்க. இனி இன்டர்வியூஸில் என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ தெரியல. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.